இந்த ரெண்டுல ஒரு வரல தொடு. ஜிங்ஸ் பண்ண வேணாம். ஓகேவா? சரி, யார் வின் பண்ணுவாங்க இன்னைக்கு? எனக்கு பஞ்சாப் வின் பண்ணும். பஞ்சாப் வின் பண்ணுமா? சரி, யார் வின் பண்ணாலும் இந்த ரெண்டு டீம்ல ஒரு டீம் புது டீம் ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் டைட்டில் அடிக்க போறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிடலாமா? வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் வந்து இந்த ஐபிஎல் பத்தி பாத்தீங்கன்னா கோலி அவர்களுடைய ரெக்கார்டை பத்தி, தோனி அவர்களோட ரெக்கார்டை பத்தி, ரோஹித் சர்மா ரெக்கார்டை பத்தி, பும்ராவை பத்தி, ஹர்திக் பாண்டியா பத்தி கூட நிறைய பேசியாச்சு. ஆனா இந்த மனுஷனை பத்தி நிறைய அவ்வளோ பேசப்பட வேண்டிய ஒரு பிளேயர். டெஃபினட்டா இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு ஃபியூச்சர் கேப்டன், ரைட்? யார் அவரு? ஸ்ரேயஸ் ஐயர். வாட் அ பிளேயருங்க அந்த பையன், வேற லெவலுங்க. இது வரைக்கும் ஐபிஎல்ல 3 பிரான்ச்சைசிக்கு கேப்டன்சி பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி கேப்டன் ஸ்ரேயஸ். ஆமா. ஃபர்ஸ்ட் யாரு? டிசிஏ வந்து ஃபைனல்ஸ் கொண்டு வந்தாங்க. அடுத்தது அதுக்கப்புறம் he made KKR win and now he brought Punjab to the finals. வேற லெவல், செம்ம பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி அதிகமான இந்தியன் அன்கேப்டு பிளேயர்ஸ் வச்சுக்கிட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த டீமுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அவர் வந்து அந்த பிரஷர் சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. மேட்ச் வின் பண்ணிட்டு என்ன பண்ண பாத்தீங்களா அந்த பையன்? சும்மா சிரிச்சிட்டு அப்படியே போயிட்டாரு. ஆமா. அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா he likes pressure situation. அந்த நேரத்தில் காமா இருந்தால் தான் என்னால் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாப்புல. சம்டைம்ஸ் ஸ்ரேயஸ் ஐயருடைய அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்துட்டு திமிரு பிடிச்சவன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அது கான்ஃபிடென்ஸ். அதாவது இந்த தலகணத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் கொஞ்சம் தான் கேப் இருக்கு. என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தலகணம், என்னாலேயே முடியும் அப்படிங்கிறது வந்து கான்ஃபிடென்ஸ். ஸோ ஐ திங்க் 2வது வகை தான் ஸ்ரேயஸ் ஐயர். ஓகே, நான் சொல்கிறது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையாங்கிறத ஒரு தம்ஸ் அப் போட்டு விடுங்க.